So the human beings has a significant ability to maintain and moderate respiratory rhythm to suit the demand of body tissues. நம்ம பாடிக்கு எவ்வளோ தேவை இருக்குமா ஆக்சிஜன் அதுக்கேற்றப்பட்டு ரெஸ்பயர் பண்ணி லங்ஸுக்கு வேகத்தை அதாவது இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி தட் இஸ் breathing will be increase and decrease to maintain our body demand, that ability having our body. This is done by a neural system. A special center is present in the medulla region of brain is called respiratory center. Is primary response for regulation of respiration. So நம்ம பிரெயினில் எங்க இருக்கு மிடுலையில் யார் இருக்கு ரெஸ்பிரேட்டரி சென்டர் இருக்கு. A center is present inside the medulla, that is we call as a respiratory center. So இந்த சென்டர்னா நமக்கு ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? One is we call as a IC inspiratory center, other is known as a expiratory center. ஏர் உள்ள எடுக்கிறதுக்கு ஒரு சென்டர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஆஃபீஸ் இருக்கு, வெளியே அனுப்புறதுக்கு அதுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேட்டரி சென்டர் இஸ் பிரசன்ட் இன் வேர் மிடுலா. ஓகேவா? இட் ஹெல்ப் ஃபார் த ரெஸ்பிரேஷன். அதுக்குள்ளேயே இன்ஸ்பிரேட்டரி சென்டர் எக்ஸ்பிரேட்டரி சென்டர் ரெண்டு பார்ட் இருக்கு. பிரெயினோட டயக்ராம் காமிச்சிருக்கு. மிடுலா, யூ நோ அபவுட் medulla part of the brain, it is a brain stem. Another center is present in the pons. இல்லையா? இனி ஒரு சென்டர் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டர் எங்க மிடுலா இல்லை, செகண்ட் சென்டர் எங்க இருக்கு ஸ்பான்ஸ்ல இருக்கு. இல்லையா? பான்ஸ்ல இருக்கிற சென்டரோட பேரு நிமோடாக்சிக் சென்டர். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ரிதமிக் பிரீத்திங், அதாவது நம்ம இன்ஹேல் பண்ண எக்ஸேல் பண்ண மாறி மாறி பண்ணிட்டு இருக்குல்ல, இது மாதிரி ரிதமிக் பிரீத்திங் பண்ணதுக்கு இந்த சென்டர் முக்கியமா ஹெல்ப் பண்ணுது. The neural signal from this center can reduce the duration of inspiration, thereby alter the respiratory rate. இங்கிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் என்ன பண்ணலாம், டியூரேஷன், அதாவது நம்மளை எவ்வளோ இன்ஹேல் பண்ணால் அதனோட டியூரேஷன் கம்மி பண்ண முடியும். அப்போ திடீர்னு என்ன எக்ஸ்பிரேஷன் நடக்கும், இன்ஸ்பிரேஷன் ஃபாஸ்ட், அப்படி எல்லாம் பண்ணதுக்கு இந்த இடத்துக்கு எடுத்தனால முடியும். இந்த இடம் எப்படி வேலை செய்யணும் கேட்டீங்கன்னா, இங்க ஒரு ஹீமோ சென்சிட்டிவ் ஏரியா இருக்கு, சிச்சுவேட் அட்ஜஸ்ட் இன் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் பான்ஸ்ல இருக்கு, ரெஸ்பிரேட்டரி சென்டர் எங்க இருக்கு மிடில் இருக்கு. ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் நிமோடாக்சிக் சென்டர். ஸோ இதுக்கு பக்கத்து ஒரு கீமோ சென்சிட்டிவ் ஏரியா இருக்கு, which is highly sensitive to carbon dioxide and hydrogen ions. ஸோ பிளட்ல எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, எவ்வளோ ஹைட்ரஜன் அயோன்ஸ் இருக்கு, அதை பொறுத்து தான் நம்மளோட rate of respiration is decided. So chemosensitive area highly sensitive to which are the components? They are sensitive to carbon dioxide and H plus ions. So carbon dioxide H plus ions உடைய மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு ரெஸ்பிரேஷன் நடக்கணும். So these senders detect the amount of carbon dioxide and H plus ions and send signals to the rhythm center to make necessary arrangement. Rhythm center means pneumotaxic center. Pneumotaxic center is present in pons. This center control the respiratory center. Respiratory center is present where? Is present in the medulla oblongata. So what happened? The process of respiration is take place. Increasing this substance can activate this center, which in turn sends signal to the respiratory rhythm center to make inspiration necessary to the respiratory process. As I just show with a diagram. If we can draw, this is a respiratory center. A respiratory center. This is a respiratory center. அப்படின்னா அதுக்குள்ள யார் இருக்கு, ஒரு இன்ஸ்பிரேட்டரி சென்டர் இருக்கு, ஐசி இன்ஸ்பிரேட்டரி சென்டர் அண்ட் இசி எக்ஸ்பிரேட்டரி சென்டர். அப்போ இந்த ஐசி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஏர் வந்துட்டு உள்ள வரணும் இல்லையா, அப்போ இது ஒரு நர்வு வழியா எங்க கனெக்ட் ஆகும், லங்ஸ்ல கனெக்ட் ஆகும். லங்ஸ்ல எந்த இடத்துல கனெக்ட் ஆகணும்னா ரெண்டு இடம் இருக்கு, ஒன்று இருக்கு டயஃப்ராம் இருக்கு, தென் வெளியில இருக்கிற மசில்ஸ் இருக்கு. That is called as internal intercostal muscles are there. அதே மாதிரி external intercostal muscles, I shortly called EICM, external intercostal muscles. டயஃப்ராம்ல இருக்கிற மசில்ஸோட பேர் தான் என்னது, ரேடியல் மசில்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து ரெண்டு நர்வு இங்கே ரெண்டு இடத்துல போகும். ஓகேவா? ரெண்டு இடத்துல இம்பல்ஸ் அனுப்பும். இம்பல்ஸ் அனுப்பும் என்ன ஆகுது, கான்ட்ராக்ஷன் டேக் பிளேஸ். டயஃப்ராம் கான்ட்ராக்ட் ஆகணும் என்ன ஆகுது, அது இது ஸ்ட்ரைட் ஆகும். இது கான்ட்ராக்ட் ஆகுனா ரிப்ஸ் வெளியில் வரும். அப்போ உள்ள ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்னர் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வெளியில என்ன ஆகுது, ஏர் உள்ள போயிடும். இன்ஸ்பிரேஷன் இஸ் டேக் பிளேஸ். இப்போ இங்கே இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது ஏர் அல்டிமேட் எங்கே போகுதுன்னு அல்வியோலையில் போகும். தே ரீச் த அல்வியோலை. திஸ் இஸ் அல்வியோலை. ஸோ இந்த அல்வியோலையோட வால்ஸ்ல என்ன இருக்குதுன்னா, தேர் இஸ் அ ரெசப்டார், தட் இஸ் வி கால் அஸ் ஸ்ட்ரெச் ரெசப்டார்ஸ். இது ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும் என்ன ஆகுதுன்னா, தே சென்ட் இம்பல்ஸ்
to the expiratory center. Stop inspiration and start expiration. அப்போ இந்த இம்பல்ஸ் சென்ட் பண்ணதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். அப்போ இந்த மசில்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ்பிரஷன் நடக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த நர்வுக்கு பேர் வைக்கலாம். திஸ் நர்வ் இஸ் நோன் அஸ் ப்ரீனிக் நர்வ்ஸ். இந்த ப்ரீனிக் நர்வ்ஸ் வழி தான் எங்கே இம்பல்ஸ் வருது, டயஃப்ரம் இம்பல்ஸ் வருது. ஸோ டயஃப்ரம் மசில் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ப்ரீனிக் மசில்ஸ்னு சொல்லலாம். இது வந்துட்டு இன்டர்கோஸ்டல் நர்வ். திஸ் இஸ் நோன் அஸ் இன்டர்கோஸ்டல் நர்வ். இது வந்து நமக்கு வேகஸ் நர்வ். இப்போ இதுதான் நம்ம ரெஸ்பிரேட்டரி சென்டர். இனி யார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிமோடாக்ஸ் சென்டர் இருக்கு. இந்த நிமோடாக்ஸ் சென்டர் என்ன சொன்னா, ஒரு தடவை இவனை இது தூண்டி விடும், அப்போ இன்ஸ்பிரேஷன் நடக்கும். அடுத்த தடவை என்ன பண்ண, இவனை சப்ரஸ் பண்ணிட்டு இவனை தூண்டி விடும், அப்போ எக்ஸ்பிரேஷன் நடக்கும். இது மாறி மாறி ரிதமிக்கா நடக்கிறதுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த நிமோடாக்சிக் சென்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிமோடாக்சிக் சென்டர் இஸ் பிரசன்ட் இன் போன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் பிரசன்ட் இன் மெடுல்லா. Next they given the receptors. Receptors means இது எந்த ரிசெப்டார்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ரிசெப்டார்ஸ் கிடையாது. இது வந்துட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு H+ அயன்ஸ் டிடெக்ட் பண்ணலையா அந்த ரிசெப்டார்ஸ். Receptors is associated with எங்க இருக்குன்னா aortic arch. The arch, it is the blood vessels arise from the aorta இல்லையா. Carotid means the blood vessels goes to the head region. These areas recognize the carbon dioxide and H+ concentration. அந்த கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு பேஸ் பண்ணி அது என்ன பண்ணு, சிக்னல் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. யாரை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இருந்ததுன்னா யாரு, நம்ம நிமோடாக்சிக் சென்டர். அப்போ நிமோடாக்சிக் சென்டர் அதுக்கு ஏற்றப்பட்டு ரெஸ்பிரேஷன் அதிகரிக்கணுமா அதிகரிக்கும், கம்மி பண்ணணுமா கம்மி பண்ணணும். த ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இன் த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் குவைட் இன்சிக்வென்ட். அப்போ ஆக்சிஜனை பேஸ் பண்ணி கிடையாத ரெஸ்பிரேஷன் நடக்கிறது. இஸ் பேஸ்ட் ஆன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H+ அயான்ஸ் கான்சன்ட்ரேஷன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்கு, அதுக்கு பேர் தான் ரிசெப்டார்ஸ். நீங்க இந்த பிளட் வெசல்ஸ் காமிச்சிருக்கு, கரோட்டரி, காமன் கரோட்டரி ஆர்டரி. ஹைட்ரஜனில் போன ஆர்டரி நம்மளை கரோட்டரி ஆர்டரின்னு சொல்லும். அயோட்டிக் நம்ம பாடியிலேக்கு போனோம், அதுல ஒரு பிரான்ச் வரும், தட் இஸ் வி கால் அஸ் அயோட்டிக் பாடிஸ் கரோட்டரி ஆர்டரி. இது எங்க வருது, பிரெயின்லேக்கு வருது. The epithelium lining bronchioles is cuboidal and columnar. Asthma is a disorder of difficulty in breathing caused due to the inflammation of bronchi and bronchioles. So asthma நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். It is a respiratory disorder. So in the respiratory disorder எங்க affect ஆகுது, it affect in the bronchi and bronchioles. நமக்கு தெரியும் main pipe trachea is divided into two branch, that is bronchi. இங்க ஒரு cartilage இருக்கு, that cartilage is known as cornea. And they can again branch, இது திருப்பியும் branch ஆகும். each bronchi is again branch into primary secondary. So இதுக்குள்ள என்ன வருதுன்னா spasms of the smooth muscle. This is made up of smooth muscles. இதுல spasm means inactive. The spasms of the smooth muscles present in the wall of bronchi and bronchioles. Bronchioid and bronchioles wall spasm ஆகுது, inactive, that cannot contract and relax. அதனால தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த மூச்சு திணறல் வருது. It include coughing, difficulty in breathing and wheezing. நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம் நினைச்சா, இது வந்துட்டு சுருங்கி போயிடும். அப்ப அந்த ஏர் போக வேண்டாம், அந்த வலி வந்துட்டு கம்மி ஆயிடும். இல்ல இதுக்குள்ள என்ன ஆகுது, இந்த இது ஸ்பூட்டம் டெபாசிட் ஆயிடும், அப்போ உள்ள ஸ்பேஸ் கம்மி ஆயிடும், அப்போ நமக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். ஓகேவா, சரி. ஆஸ்மா இஸ் காஸ்ட் பை அலர்ஜி லீட்ஸ் டு ஆஸ்மா. ஸோ அலர்ஜி இருக்கணவங்க என்ன பண்ணோம் ஏற்கனவே அதுக்கு அது மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணணும். இந்த கேஸ் ஆஃப் ஆஸ்மா the allergy cause release to histamine. ஆஸ்மா எதனால் வருதுன்னா அலர்ஜினால் வருது. அலர்ஜினால் நம்மளோட உடம்புல ஹிஸ்டமின் செக்ரேட் ஆகும். அண்ட் அதர் இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸ் which construct the bronchi. சொல்லலாம் bronchi சுருங்கி போகுது, கன்ஸ்ட்ரக்ட். இந்த ஏர்வே பேசேஜ் இருக்குள்ள இடம் கம்மியாகி போகுது, அது சுருங்கி போகுது. சுருங்கி போனதுனால தான் நமக்கு என்னது வீசிங் வருது இல்லைங்க, ஆஸ்மா. Another disease is known as emphysema. Emphysema is affected in the alveolar wall. Alveolar is a sac-like structure, இல்லையா? Or damage, the walls collapse due to which respiratory surface area exchange of gas is decreased. ஸோ நம்ம அல்வேலையில உள்ளதான் என்னது ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ இந்த வால் இதுதான் ரெஸ்பிரேட்டரி ஏரியா, இது டேமேஜ் ஆகுனா இது என்லார்ஜ் ஆகும். அது எம்பசிமியா மீன்ஸ் என்லார்ஜ்மெண்ட், பெலூன் லைக் swelling take place. ஓகேவா. Also it cause bursting or damage of that wall and the exchange surface will be decreased. And the lungs show larger but fewer alveoli are more fibrous and less elastic. நம்ம அல்வேலே பார்த்தீங்கன்னா இலாஸ்டிக்கா இருக்கும். இலாஸ்டிக் மீன்ஸ் நம்ம பெலூன் மாதிரி, பெலூன்ல ஏர் உள்ள ப்ளோ பண்ணா ஏர் உள்ள போயிடும்.
So emphysema means the enlargement of alveolar wall and cause the damage of alveolar wall, which decrease the surface area. Then lungs shows larger but fewer alveoli and more fibrous and less elastic. லங்ஸில் நிறைய அல்வோலை இருக்குது. அதில் என்ன ஆகுது, அதிகமாக ஃபைப்ரஸாக மாறும். ஃபைப்ரஸ் மீன்ஸ் இட் கேனாட் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ப்ராப்பர்லி. நம்ம லங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி. பலூனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன, அதை ப்ளோ பண்ணால் ஏர் என்ன உள்ளே போய் அது நம்ம அதை நம்ம டைட் பண்ணால் அப்படியே இருக்கும், இல்லைன்னா அது வெளியே வந்துடும். அது தட் இஸ் இலாஸ்டிக். இங்கே வந்து ஃபைப்ரஸ் ஆகும், இலாஸ்டிக் நேச்சர் லாஸ் ஆகும். ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் திஸ், இதனால எதனால் இது வருதுன்னா ஸ்மோக்கிங். ஓகே, நம்மளதான் ஸ்மோக் பண்ணது கிடையாது, பக்கத்து ஸ்மோக் பண்ணிக்கிறாங்க, பக்கத்து போய் நம்மளை கன்யூஸ் ஆயிருந்தாலும் இந்த வெஹிக்கிள்ஸ் வரக்கூடிய அந்த ஸ்மோக் உள்ள அதிகமாக எடுத்தாலும் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஸ்மோக் பண்ணல, நமக்கு ஏன் இது வருது அப்படி கேட்கக்கூடாது. பக்கத்தை யாராவது ஸ்மோக் பண்ணாலும் நமக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தென் பிராங்கைட்டிஸ், அந்த வேர்டில் இருக்கு பிராங்கை. இட் இஸ் மீன்ஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன் இன் த பிராங்கை. எங்க இன்ஃப்ளமேஷன் வருது, பிராங்கை, ரிசல்ட்டிங் இன் த ஸ்வெல்லிங் ஆஃப் மியூக்கஸ் லைனிங் ஆஃப் பிராங்கை. நம்மள ட்ரக்கியா பிராங்கியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள மியூக்கஸ் லேயர் இருக்கு. இப்போ நம்ம ட்ரக்கி எடுத்தாலும் பிராங்கி எடுத்தாலும் உள்ள என்ன இருக்குதுன்னா மியூக்கஸ் லேயர் இருக்கு. இந்த மியூக்கஸ் லேயரு இல்லை மியூக்கஸ் அதிகமாக செக்ரேட் பண்ணாலும் உள்ள இருக்கிற ஏரியா கம்மியாகும். ஸோ இங்கே போட்டிருக்கு இன்க்ரீசிங் மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் த டயமீட்டர். அது என்ன கம்மி பண்ணணும், டயமீட்டர் கம்மி பண்ணணும். பிராங்கேஸ் உள்ள இருக்கணும். அது ஒரு பைப்பு தானே, அந்த பைப்புக்குள்ள நிறைய மியூக்கஸ் ஸ்கூட்டாக இருந்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த பேசேஜோட இடம் கம்மியாயிடும். அப்போ உள்ள ஏர் போகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இது இன்க்ளூட் க்ரானிக் காஃப் வித் திக் மியூக்கஸ் ஆர் ஸ்பூட்டம். இதனால என்ன ஆகுது, ஸ்பூட்டம் சளி வெளியில் வரும். சளி அதில் டிபாசிட் ஆனதுனால தான் இந்த பிரச்சனை வருது. எது வருது, பிராங்கைட்டிஸ், இன்ஃபர்மேஷன் இன் த பிராங்கை. தென் நிமோனியா. Pneumonia is caused by a bacteria known as streptococcal pneumonia. It is caused by a bacteria. இது பாக்டீரியா மட்டும் இல்லை, it caused by virus, fungi and mycoplasma. Sometimes it also caused by protozoans. The main bacteria which cause pneumonia is known as streptococcal pneumonia. Streptococcus bacteria cause streptococcus pneumonia. இது எங்க இன்ஃபர்மேஷன் நடக்குது, இன்ஃபர்மேஷன் இன் த லங்ஸ். Pneumonia is the infection of lungs. Lungs infection நடக்கிறதான pneumonia. இது mainly caused by bacteria such as streptococcal bacteria which cause streptococcus pneumonia. Not only bacteria, it also caused by virus, fungi, protozoans and mycoplasma. Symptom includes inflammation of lungs. Lungs in inflammation வருது, accumulation of mucus in the alveoli. alveolar mucus accumulate ஆகுது. அப்ப என்ன நடக்காது, ஒழுங்கா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல அப்படின்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. இட் ஆல்சோ லீட்ஸ் டு டெத். Emphysema, chronic bronchitis and asthma are come under chronic obstructive pulmonary disease. So that is we call as COPDS. It is a chronic obstructive pulmonary disease. எதெல்லாம் அதில் வருது, emphysema, chronic bronchitis, asthma. Then occupational disorder, நம்ம வேலை செய்ய நடத்து வரக்கூடிய பிரச்சனை. These are caused by exposure of body to harmful substance from certain industries. இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வேலை செய்யும் இந்த பிரச்சனை வரும். Especially those in grinding stone. இல்லையா, ஸ்டோன் கல்லில் உடைக்க நடத்து கிரைண்ட் பண்ணால் நிறைய டஸ்ட் வரும். Long term exposure of body to such a substance can give rise to inflammation of respiratory passage and lungs. இந்த கல் உடைக்கிறது, காட்டன் மில்லில் இங்கெல்லாம் நம்ம அதிக நாள் வேலை செய்து കഴിഞ്ഞാൽ நமக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வரும், ரெஸ்பிரேட்டரி பேசேஜ், லங்ஸ்ல பிரச்சனை வரும், நிறைய டிசார்டர்ஸ் வரும். ஸோ வாட் ஆர் தே? Asbestosis. Asbestosis is occur in the chronic exposure of asbestos dust in the people working in asbestos industries. Asbestos industry வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப நாள் வேலை செய்யும்போது இந்த பிரச்சனை வரும், asbestosis வரும். Then silicosis. இது என்ன, மைனிங் இண்டஸ்ட்ரீஸ், காரிஸ்ல எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு அங்க நிறைய டஸ்ட் வரும் இல்லையா, சிலிக்கா டஸ்ட் வரும். அந்த சிலிக்கா டஸ்ட் உள்ள போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், சிலிகோசிஸ் வரும். பிகாஸ் பை சிலிக்கா டஸ்ட், சிலிகோசிஸ் அவங்க எங்க வேலை செய்யணும், மைனிங் இண்டஸ்ட்ரி அண்ட் காரிஸ். காரிஸ் மீன்ஸ் இந்த பாறையில உடைக்கணும் இல்லையா. Then sclerosis. It opposite it occurred to the deposit of inhaled iron particles in the tissues. Tissues iron particles deposit ஆகுனால அடிஞ்சு கூடனால இந்த பிரச்சனை வருது, sclerosis வருது. It can cause different type of sclerosis such as pneumoconiosis, hyperthermia, hemocytosis which cause recurrent alveolar hemorrhage. So இந்த மாதிரி வந்தீங்கன்னா அல்வேலுக்கு ஹிமரேஜ் வரும். ஹிமரேஜ் மீன்ஸ் பிளட் வெசல்ஸ் உடைஞ்சு பிளட் வெளியில் வரும், நம்ம சளியில் உடலாம் பிளட் வரும். இது எதனால் வருது, அயன் பார்ட்டிகல் இன்ஹேல் பண்ணனால.
ஓகே, அயன் இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக வேலை செய்யறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு. தென் பிளாக் லங் டிசீஸ், கோல்டு டஸ்ட்டு நம்மளை அதிகமாக, அதாவது கோல்டு நமக்கு நிலக்கரி இல்லையா, நிலக்கரி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணது இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணோம், நெய்வேலியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனோட டஸ்ட் உள்ளே போனால் நமக்கு வரக்கூடிய டிசீஸ் தான் பிளாக் லங். லங்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் பை டிசீசஸ். இந்த எது கொடுத்துருக்கனால எது லங்ஸ்னால லங்ஸில் அஃபெக்ட் ஆக மாட்டேன். எந்த டிசீஸ் அஃபெக்ட்? நிமோனியா, பிராங்கைட்டிஸ், போலியோ, ஆஸ்மா. போலியோ.